வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. பொதுவாகவே ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லக்கணத்தில் சனி நிற்கக்கூடாது, ராகு கேதுகள் நிற்கக்கூடாது, அதாவது அசுபகிரகங்கள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதேபோல் லக்கணத்தில் குரு நின்றாலோ அல்லது சுக்கிரன் நின்றாலோ அல்லது வளர்ப்பிறை சந்திரனோ அவர்கள் என்றால் சிறப்பு அப்படின்னு சொல்கிறது. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், அவங்களாம் வந்து இயற்கை சுபர்கள். சனி ராகு கேது அப்படின்னு சொல்கிறவங்களாம் அசுபகிரகங்களால், இயற்கை அசுபர்களாக தான் சொல்லப்படக்கூடியது. சரி, லக்கணத்தில் சனி நிற்பது, இந்த இந்த வீடியோவில் வெறும் சனியை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ லக்கணத்தில் சனி நின்னா நல்லதா கேட்டதா? இது நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகமான ஒரு விஷயம். லக்கணத்தில் சனி நிற்குது. நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, லக்கணத்தில் சனி நிற்கிறார், சனி நின்னா நல்லா இருக்குது, அந்த ஜாதகர் வந்து மிகப்பெரிய உயரத்தை தொடமாட்டார், உச்சத்தை தொடமாட்டார், சம்பாதிக்க மாட்டார், ஒரு நல்ல குணம் இருக்கார், சோம்பேறியாக இருப்பார், அந்த ஜாதகமே வேஸ்ட்டு, சுபகிரகங்கள் பார்க்கல லக்கணத்தை. ஸோ லக்கணத்தை சனி இருந்தாலும் இல்லை லக்கணத்தை சனி பார்த்துருந்தாலும் அல்லது லக்கணாதிபதியை பார்த்துருந்தாலும் அந்த ஜாதகம் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட மாட்டார் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கருத்தாக நிறைய பேர் நினைக்கிறது. நிறைய பேர் அப்படி தான் நினச்சி பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறீங்க. இது சரியா அப்படின்னா முற்றிலும் தவறான ஒரு விஷயம். லக்கணத்தை சனி தொடர்பு கொண்டிருந்தால், அதாவது தொடர்பு அப்படின்றது சனி அந்த லக்கணத்தில் இருந்தாலோ அல்லது சனியின் பார்வை லக்கணத்தின் மேல் பட்டு இருந்தால் லக்கணம் பலவீனப்பட்டு விட்டது, அதனால் ஜாதகம் வேஸ்ட்டு, இவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களோட அறியாமைத்தனம் தான். இது எதுக்கு? அதே மாதிரி ஒரு லக்கணத்தில் குரு பார்த்துட்டாலே ஜாதகம் ஆஹா ஓஹோ சூப்பராக இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் உங்களோட அறியாமைத்தனம் தான். ஏன்னா எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றது உங்கள் லக்கணத்து 9 கிரகத்தின் நிலை, அது வாங்கிய நட்சத்திரம், நடைமுறை உள்ள தசாபுத்தி, இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறது. நீங்கள் வெறும் ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சு இப்படி இருந்துட்டா இது தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது முற்றிலும் தவறான ஒரு செயல் தான், தவறான ஒரு விஷயந்தான். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். இது என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான். அவரோட ஸ்க்ரீனில் ஒரு ஜாதகம் வச்சு பாருங்கள். அவர் பிறந்திருப்பது விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணம், லக்கணத்தில் சனி, 2ஆம் இடத்தில் 3ஆம் இடத்தில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சூரியன் கேது, 12ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சந்திரன். அட் பிரசன்ட் நடைமுறையில் புதன் திசையில் சுக்கிர புத்தி ஓடிட்டு. சரி, இவருக்கு இப்போ நடக்கிறது புதன் திசை, இதுக்கு முன்னாடி நடந்தது சனி திசை தான். சனி லக்கணத்தில் தான் நிற்கிறார், அதுவும் விருச்சிக லக்கணமாக இருக்கார். பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம்னா, விருச்சிக லக்கணத்துக்கு ஆவாத கிரகம் அப்படின்னா சனியை சொல்லுவோம், இன்னொன்று புதனை சொல்லுவோம், இன்னொன்று சுக்கிரனையும் சொல்லுவோம். ஏன்னா இவங்க தான் ஆப்போசிட் பிளானட்டு. அப்படி சொல்லும் பட்சத்தில் இந்த லக்கணத்துக்கு அவயோக அதிபதினு சொல்லக்கூடிய சனி லக்கணத்தில் அமர்ந்திருக்கார். இப்போ இந்த ஜாதகர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார், இவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிடுறேன். இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, பிஸ்னஸில் நல்ல வளர்ச்சியாக தான் இருக்கார், நல்ல ஒரு படிக்கு 4 படி உயர்ந்து நல்ல ஒரு ஐஸ்வர்யமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கார். அதாவது மிகப்பெரிய ஒரு 100 கோடியை சம்பாதிச்ச கோட்டீஸ்வரர்னு நான் சொல்ல வரல, பட் நல்லா ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் பர்சன், சொந்தமாக இடம் இருக்குது, இவரே சம்பாதிச்சு இடம் வாங்கியிருக்கார், வீடு கட்டியிருக்கார், காரு வீடு எல்லாமே இருக்குது, நல்ல குடும்ப வாழ்க்கை ப்ளஸ் குழந்தை எல்லாமே நலமுடன் நன்றாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். சரி, இதெல்லாம் எப்படி கொடுத்துச்சு? லக்கணத்தில் சனி நிற்கிறார். நடைமுறையில் சனி திசையை தாண்டி தான் இப்போ தான் புதன் திசைக்கு 4-5 வருஷமாக ஓடுது. அப்போ சனி திசையை கடந்து தான் வந்தது. சனி திசையிலேருந்து தான் படிப்படியாக நல்லா உயர்ந்து இப்போ புதன் திசை நல்ல படிப்படியாக தான் உயர்ந்திருக்காரு. அப்போ இப்போ மட்டும் ஏன் நல்லதை கொடுக்குது? பொதுவாகவே லக்கணத்தில் சனினாலே அவர் உருப்பட மாட்டார், வளர்ச்சி அடைய மாட்டார், நல்லா இருக்க மாட்டார், கஷ்டப்படுவார், இப்படிப்படுவார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அது விருச்சிக லக்கணம் சனி ஆகாதவர் தான். அப்படி இருக்கும்போது சனி லக்கணத்தில் இருக்கக்கூடிய சனி இப்படி பெற ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை எப்படி கொடுக்குறது? அதே மாதிரி அடுத்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படை பார்த்தாலும் அவயோகா தசை தான். லக்கணத்துக்கு சனி இந்த லக்கணத்தில் அமர்ந்து எந்தவித சுபகிரகத்தின் பார்வையோ சேர்க்கையோ பற்றுக்க மாட்டார். அதாவது இந்த சனி வந்து குரு பார்த்துட்டார் சார், ஆனால் நல்லா இருக்கு, இல்லை சுக்கிரன் தொடர்புல சார் நல்லா இருக்குது, இந்த இடத்துல சனிக்கு எந்தவித தொடர்பும் வராது. லக்கணத்தில் சனி பரிவர்த்தனை யோகம் சார், பரிவர்த்தனை யோகனாலும் அது செவ்வாயோட பரிவர்த்தனை, இந்த இடத்துல நல்லா போய் யோசிக்கணும். ஒட்டுன்னு பரிவர்த்தனை சார், அதனால தான் யோகத்தை அள்ளி கொடுத்துருச்சு
அப்படியெல்லாம் கிடையாது சார். பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொன்னாலும் பரிவர்த்தனை எந்த இடத்துல சனியும் செவ்வாய் ஒன்று கூடி பரிவர்த்தனை, அதாவது சனி செவ்வாய் பரிவர்த்தனை போய் யோகம் எடுப்பீங்களா? பரிவர்த்தனை யோகம் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. சனி லக்கணத்தில் சனினா கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த லக்கணத்தில் சனி அமர்ந்து லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் சனி பார்க்குறார். நான் நல்லா இருக்குன்னு சொன்னாலே எல்லாருமே எல்லாரும் என்ன சொல்லுவோம், லக்னாதிபதி உச்சம் பரிவர்த்தனை யோகம் அதனால் சூப்பராக இருக்குது. இதே நான் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தேன் என்ன சொல்லுவேன், லக்கணத்தில் சனி நிற்கிறாரு, அவயோக திசைலாம் தொடர்ந்து வந்துடுச்சு, லக்கணத்தையும் சனி பார்க்குறார், லக்கணாதிபதியை சனி பார்க்குறார், லக்கணத்தில் சனி நிற்கிறார் அப்படின்னு இருக்கும். ஸோ கான்செப்ட் அது கிடையாது. என்ன திசை நடக்குது அப்படின்றத விட அந்த திசை ஃபஸ்ட்டு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்றது தான் கணக்கு. யோகாதிபதினா யோகத்தை தான் கொடுப்பார், அவயோகாதிபதினா அவயோகத்தன்மை தான் கொடுப்பார், அப்படியெல்லாம் நிச்சயமாக ஒரு விதி கிடையவே கிடையாது. அப்படியெல்லாம் நீ நினச்சின்னா ஃபஸ்ட்டே சொன்னது தான், அது உங்களோட அறியாமைத்தனம் தான். சரி, அப்படி பார்த்தா இந்த ஜாதகத்துக்கு லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி தசை நினச்சி, சனி தசை நல்லா தான் இருந்தார், நல்லா தான் சம்பாதிச்சு நல்லா ஒரு உயர்வினை அடைஞ்சிருக்கார். இப்போ புதன் திசை இப்போ அதை விட இன்னும் ஒரு 4-5 படி உயர்ந்து இன்னும் நன்றாகத்தான் இருக்கிறார். எப்படி கொடுத்துச்சு பார்ப்போம். அதாவது ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகக்காருக்கு ஒரு பலன் நடக்குது அப்படின்னா அது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு இல்லை, நடக்கக்கூடிய தசா அந்த கிரகத்தோட வலிமை என்ன, அதாவது 9 கிரகத்தின் நிலை என்னன்றதை வச்சு தான். இந்த ஜாதகத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்னாதிபதி நல்லா இருக்காரா? நிச்சயமாக நல்லா இருக்கார். எப்படி இருக்கார்? அவர் உச்சமாக இருக்கார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். இது செகண்ட். 2 கான்செப்ட். நம்ம கேட்கலாம், சார் அவர் உச்சம் பெற்றாலும் அவர் சனியுடன் பார்த்துட்டார், 3ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார். அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் சரி, சனி பார்த்துருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ராகுவோட இருந்தாலும் சரி, கேதுவோட நின்றாலும் சரி, யார் எப்படி நின்றாலும் ராகு இதோட அவர் இல்லை இருந்தாலும் கூட உச்சம் ஃபஸ்ட்டு உச்சம்தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பரிவர்த்தனை. ஸோ அப்போ லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்று. சரி, லக்கணத்தில் சனி நிற்கிற அதுக்கு வேல்யூ அதுக்கான பாயிண்ட் அதுக்கெலாம் ஒரு பாயிண்ட் கிடையாது. ஒரு லக்கணத்துக்கு ஒரு லக்கணத்துக்கு 1இல் சனி நின்றால், 2இல் சனி நின்றால், 3இல் சனி நின்றால் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பொதுவான ஒரு விதி தான். நீங்கள் 10 பேருக்கு சொல்லும் போது 3 பேருக்கு செட் ஆக தான் செய்யும், 7 பேருக்கு தப்பாக தான் வரும். 7 பேருக்கு தப்பாக ஒரு விதியை கொண்டு வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு விதி சொல்கிறீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம இப்போ நான் கூட எத்தனையோ பேர் நான் விதி ஒரு இது பார்க்குறேன் பலன் சொல்கிறேன் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய விதி நான் பார்க்கக்கூடிய ஃபார்முலானா நான் சொல்லக்கூடிய விதிகள் ஏற்கனவே ஏற்பட்ட ஜாதகத்தில் நான் பார்த்தது. அந்த விதிகள் நான் பார்த்து ஒருத்தர் சொல்கிறேன்னா அது 10 பேரில் 7 பேருக்கு 8 பேர் சரியாக வருதுன்னா அந்த விதியை நான் அப்ளை பண்ணி பார்க்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் நான் சொல்கிறக்கூடிய ஒரு விதி வெறும் ஒரு 3 பேருக்கு தான் வருது, மற்ற 7 பேர் தப்பானா அந்த விதியை நான் அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ நான் தப்பு பண்ணுறேன்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. சரிங்களா? அப்போ லக்கணத்தில் சனினா அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது எப்படி பார்த்தாலும் 10ல் 3 பேருக்கு தான் வரும், மிச்சம் 7 பேருக்கு வரவே வராது. சரிங்களா? ஸோ அதனால் லக்கணத்தில் சனி நின்றால் என்ன சார் பலன்? அப்படியெல்லாம் ஒரு பலன் கிடையாது. 9 கிரகத்தோட நிலையை வச்சு தான் பலன். ஸோ இந்த இடத்துல லக்கணாதிபதி நல்லா இருக்காரா? நல்லா இருக்கார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். நல்லா இருக்காரா? டெஃபினட்டாக நல்லா இருக்கார். அடுத்தது, சரி இப்போ சனி திசை ஏன் யோகத்தை கொடுத்துச்சு? சரி, ஓகே. ஏன்னா இந்த இடத்துல குரு லக்கணத்தை பார்த்துருக்காரு, இல்லை சனியோட தொடர்பில் இருக்காருன்னா சரி குரு சுபகிரகங்கள் பார்த்தாலே நன்மையை கொடுத்துரும், அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு கதையை சொல்லலாம். பட் இந்த இடத்துல அதுவும் கிடையாது. ஏன்னா சனிக்கு எந்த வித சுபரின் பார்வையும் கிடையாது. அவ்வாறு இருக்கும். ஏன் கொடுத்தது? லக்கணத்துக்கு திருதிய சுகஸ்தான அதிபதி 3-4 கூடிய அதிபதி லக்கணத்தில் ஃபஸ்ட்டு. ராசிப்படி பார்த்தீங்கன்னா ராசிக்கு சுக பஞ்சமாதிபதி ராசிக்கு 2ல். அப்போ இந்த இடத்துல ஒரு தசை நடக்கும் போது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது, அதாவது விதிக்கு எப்படி இருக்குது, மதிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். விதினா என்னென்னா லக்கணம், மதினா என்னென்னா ராசி. அப்போ விதிக்கு திருதிய 4 கூடிய சுகஸ்தானாதிபதி லக்கணத்து இயந்திரத்தில் அமர்ந்து ராசிப்படி சுக பஞ்சமாதிபதி ராசிக்கு 2ல் அமர்ந்து அதற்கு வீடு உறுத்த அதிபதி உச்சம் ஃபஸ்ட். அப்போ இந்த இடத்துல அப்போ லக்கணாதிபதி தான் லக்கணத்தில் சனி அமர்ந்து சனி தசை, சனி அவயோகர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சனி அவயோகர் நம்ம இந்த இடத்துல சொன்னாலும் லக்கணத்துக்கு ராசிக்கும் ஓகேவாக அமர்ந்திருக்கார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த சனிக்கு வீடு கொடுத்து அது தசை நடக்கக்கூடிய தினம் தசாநாதனுக்கு வீடு கொடுத்த அதிபதி நிலை என்னன்ற அவர் உச்சம் ப்ளஸ் பரிவர்த்தனை. ஸோ அப்போ அந்த சனி தசை ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இது ஒன்று. இன்னொன்று, அடித்தளமாக ஒரு கான்செப்ட் இருக்குது. அடித்தளம் மற்ற திறநிலை என்ன? லக்னாதிபதி நல்லா இருக்கார். இந்த லக்கணம் இன்னொரு யோகாதிபதி தன பஞ்சமாதிபதி குரு. அந்த குரு லக்கணத்துக்கு கேந்திரத்தில் அழகாக மறையாமல் இருக்கார். இன்னொரு யோகாதிபதி சூரியன். இந்த இடத்துல சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது 10 கூடிய ஜீவனாதிபதி
அவர் எங்கே நிற்கிறாருன்னா லக்கணத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானில் அமர்ந்தது அமர்ந்ததுன்றது பெரிய தவறுன்னு எடுக்க முடியாது. ஏன்னா அவர் லாபஸ்தானில் நிற்கிறார். 10 குடி ஜீவனாதி 11ஆம் இடத்துல இருப்பது அப்படின்றது தவறு கிடையாது. ஸோ நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ அடித்தளமாக லக்கணத்து யோகதெல்லாம் வலிமையாக தான் இருக்குது. லக்கணத்து அவயோகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பூதன் இவங்க எல்லாமே பாண்டில் கெட்டு இருப்பது அப்படின்றது சிறப்பு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சனி தசை ஓரளவுக்கு நற்பலன் அந்த வயதுக்கு ஏற்ப அவர் செய்யக்கூடிய தொழிலிருந்து ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தது. அதனால் அந்த சனி தசை லக்கணத்தில் நின்னாலும் நன்றாகத்தான் இருந்தது. அதனால் லக்கணத்தில் சனி நின்ட்டார், லக்கணத்து விருச்ச லக்கணம் சனி ஆகாது. அதனால் அவர் சுத்தமாக நன்றாக சனி தசை போட்டு படுத்தி எடுத்து ரொம்ப கஷ்டம் கேவலம் ரொம்ப கடன் பிரச்சனை இதெல்லாம் நடந்திருக்கும். அப்படிலாம் அந்த இடத்துல சொல்ல முடியாது. அப்படிலாம் சொன்னால் கரெக்டாக சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். ஆனால் பட் பலன் கரெக்டாக வராது. ஆனால் நிறைய பேர் சொல்ல விருச்ச இலக்கணம் சனி தசை சனி புதன் ஆகாது. அதனால் சனி தசையோ இல்லை சனி புத்தியோ புதன் தசையோ புதன் புத்தியோ வந்து அவர் நல்லா இருக்க மாட்டாங்க. இது ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா லக்கணத்தில் சனி நின்னால் ஆகாது, அது தசை அது விருச்ச இலக்கணம் சனி சுத்தமாக ஆகாது. அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பலன் எந்த இடத்துலையுமே கிடையவே கிடையாது. 9 கிரகத்தோட நிலை என்ன லக்கணம் என்ன நடைமுறையில் தசா புத்தியன் அதுதான் காட்டு. சரி, இப்போ புதன் தசை இப்போ நடக்குது. லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி தசை தான். இந்த புதன் தசை நன்மை கொடுக்குமா கொடுக்காது? டெஃபினட்டாக நல்லா தான் இருக்கும். அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா லக்கணப்படி பார்த்தீங்கன்னா புதன் அவயோக தன்மை உள்ள கிரகம் தான். லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி தான். ஆனால் அவர் எங்கே நிற்கிறார்? 12ஆம் இடத்துல மறைந்து அதுக்கு வீடு கொடுத்து ஆட்சி பெற்று நிறைந்து நிற்கிறார். இதுதான் அந்த இடத்துல ப்ளஸ். அதாவது இந்த லக்கணத்தை அஷ்டமாதிபதி தான் புதன். கெட்ட கிரகம் தான். அந்த கெட்ட கிரகம் கெட்டுதான் நிற்குது. கெட்டவன் கெட்டிட்டும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த ராஜயோகம். அப்போ 8 கூடிய அஷ்டமாதி பாண்டில் கெட்டது கூட இல்லை பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. அதை விட அந்த இடத்துல சுக்கிரன் அந்த வீடு ஆட்சி பெற்று அதனுடைய கூடப்பட்ட புதன். அப்போ இது அந்த இடத்துல பெரிய பாசிட்டிவ் அப்ரோச். இது ஒன்று. ரெண்டாவது ராசிப்படி ராசிக்கு பாக்கியாதிபதி ராசி நாதனுடன் கூடி நிற்கிறார். இது செண்டு. அப்போ டெஃபினட்டாக இந்த இடத்துல புதன் தசை நல்லா தான் இருக்கும். இதை நம்ம புதன் தசை நல்லா இருக்குன்னு சொன்னோன்னா நிறைய பேர் நான் குரு பார்க்குறாரு சார், சுக்கரனோட தொடர்பில் இருக்காரு சார், அதனால சூப்பராக இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா சனி இருந்தால் சனி லக்கணத்தில் இருக்கிறார், சனி அவயோகர் தான், குரு பார்வையே கிடையாது. அப்போ சனி தசை மட்டும் ஏன் கொடுத்துச்சு? கஷ்டப்படலையே. அந்த வயசு தினமும் அந்த நல்ல படிப்படியாக முன்னேற்றம் கொடுத்துச்சு. யாருமே ஒரே நிமிஷத்துலையோ இல்லை ஒரு நாள்லையோ கோட்டீஸ்வரம்லாம் எவனாலே ஆக முடியாது. ஒரு தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைகிறாரா, ஒரு 2 வருஷம் 5 வருஷம் படிப்படியாக தான் எல்லாரும் முயற்சி ஆவாங்க. அதெல்லாம் வந்து கோடியில் ஒருத்தன் தான் ஓவர் நைட்டில் கோட்டீஸ்வரம் ஆகிறதெல்லாம். சரிங்களா? இது வந்து நிறைய பேர் இல்லை முன்கூட்டியே புதன் தேசம் வந்திருந்தா முன்கூட்டியே வேறு தேசம் நடந்திருந்தால் மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக இருப்பார் அப்படியெல்லாம் நினைக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ப்ராக்டிக்கலாகவும் லாஜிக்காகவும் யோசிங்க. ஒரு தொழில் பண்ணுறாரு ஒருத்தர், பண்ண ஒரே நாளில் கோட்டீஸ்வரன் ஆகிட முடியுமா? முடியாது. அது பண்ணி அதில் ஸ்டாண்டர்ட் ஆகி ஒரு அளவு நல்லா டெவலப் பண்ணி ஆகி எப்படி பார்த்தா 2-3 வருஷம் 4-5 வருஷம் ஆனால் தான் டெவலப் ஆகி வர முடியும். அப்படி வரணுன்னாலும் அந்த இடத்துல ஜாதகம் வழி கொடுக்கணும், கிரகங்கள் வழி கொடுக்கணும். ஸோ அப்போ ஜாதகத்தில் சனி தசை நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சது. அடுத்து வரக்கூடிய புதன் தசை பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நடக்கக்கூடியது சுக்கிர புத்தி. புதன் தசையில் சுக்கிர புத்தி லக்கணத்துக்கு ரெண்டுமே ஆப்போசிட் பிளானட் தான். அஷ்டமாதிபதி தசை, விரையாதிபதி புத்தி. டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். வீடு வண்டி வாசல் வாங்குவார், கார் வாங்கலாம், எதுனாலும் வாங்க முடியும். வீடு கட்டக்கூடிய பாக்கியம் இல்லை கார் வாங்கக்கூடிய பாக்கியம், வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே அமையும் இருக்குது. இந்த டைமில் அமைஞ்சிட்டு இருக்கும். அதையும் நான் சொன்ன டைம் நீ வாங்குவீங்க சார். ஆமாம் சார், இப்போ தான் சார் ஒரு கார் ஒன்று வாங்கினேன், அடுத்தது வீடு கட்டலான்னு இருக்கேன், ஆல்ரெடி இருக்குது, இன்னும் மேலே ஒரு ஃப்ளோர் கட்டலான்னு இருக்குண்ணே. நிச்சயமாக கட்ட முடியும். இந்த காலகட்டத்தில் கட்ட முடியும். ஏன்னா விரையாதிபதினு சொன்னாலும் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகனத்துக்கு பாக்கியாதிபதியோட புத்தி. 4ஆம் இடத்துக்கு பாக்கியாதிபதி புத்தி. ஸோ அப்படின்னா டெஃபினட்டாக சுப விரையும் உண்டாகக்கூடிய அமைப்பு தான் சார். ஸோ நிச்சயமாக பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, யோகமா அவயோகமானு பார்க்க, அவயோகாதிபதியா யோகாதிபதியான்னு பார்க்குறா, அந்த தசை ஃபஸ்ட்டு யோகத்தை கொடுக்குமா இல்லை அவயோகத்தை கொடுக்குமா, அதைத்தான் பார்க்கணும். மொட்டையாக விருச்சிக நிலை சனி ஆகாது, புதன் ஆகாது அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு குரு நல்லவர், சூரியன் நல்லவர், லக்கணாதிபதி செவ்வாய் நல்லவர் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த கிரகம் இதே ஜாதகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரு தசையே விருச்சிக, நான் என் வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறது தெரியும், என் சேனலில் நிறைய வீடியோஸ் போடுறேன். விருச்சிகலேருந்து குரு தசையே ஆகாமல் போன ஜாதகம்லாம் நிறையா பேர் ஜாதகத்தை நான் என் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதே ஜாதகத்து ஒரு எக்ஸாம்பிள் குரு உச்சம் பெற்று இருந்து குரு தசை வந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து நஷ்டத்தை கொடுத்துருக்கு. அந்த நம்ம ஒரு ஜாதகத்தோட ஏற்கனவே பேசியிருக்கோம். ஏன் விருச்சிகலேருந்து குரு யோகாதிபதி தான் இருந்தாலும் உச்சம் பெற்று இருந்தாலும் அவருக்கு பிரச்சனையை கொடுத்துருக்குது. ஏன் என்ன காரணம்? ஏன்னா விருச்சிகனுக்கு பாதகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பார்.
பாக்கியஸ்தானத்தில் அது ஒரு பாதகஸ்தானம். விருச்ச லக்கணத்துக்கு முதல் தர யோகாதிபதி குரு. ஒரு யோகாதிபதி போய் பாதகத்தில் அமர்ந்தால் பாதகத்தை தான் செய்யும், யோகத்தை செய்யாது. இதே ஒரு அவயோகாதிபதி பாதத்தில் அமர்ந்தால் யோகத்தை செய்யும். ஸோ அதனால தான் சொல்ற, ஒரு கிரகம் எந்த கிரகம் அப்படின்னு பார்க்கலாம், அந்த கிரகம் யார், அந்த கிரகம் ஃபர்ஸ்ட் என்ன நிலையில இருக்கார், எந்த இடத்துல இருக்கார், அது லக்கணத்துக்கு எப்படி இருக்கு, ராசிக்கு எப்படி இருக்கு, அது கூடப்பட்ட கிரகங்கள் என்ன, அதனோட சேர்க்கை பெற்ற கிரகம் எது, பார்வை பார்த்த கிரகம், இதெல்லாம் வச்சு தான் அந்த கிரகம் அந்த அந்த திசை முழுவதும் நன்மையா தீமையான்னு தீர்மானிக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த ஜாதகத்தில் சனி தசை நாளுக்கு அடுத்த புதன் திசையும் டெஃபினட்டாக நல்லா இருக்கும். என்ன அடுத்து வரக்கூடிய சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் தான் இவருக்கு கொஞ்சம் சரிவு பாதையாக இருக்கும். இதைத்தான் நாங்கள் அவருக்கு ப்ரெடிக்ஷனாக சொன்ன ஒரு விஷயம். நீங்கள் கேட்கலாம், அது எப்படி சார் புதன் திசையில் சந்திர புத்தி, சந்திரன் நல்லா தானே இருக்கார், குரு பார்வையில் இருக்கார், ப்ளஸ் சுக்கரனோட வீட்டில் நல்லா தானே இருக்கார் அப்படின்னு நினைக்கலாம். நல்லா இருக்கான்னு சொன்னது புதன் திசையில் சந்திர புத்தி ஏன் நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னோன்னா, லக்கணப்படி பாக்கியாதிபதி பாதகாதிபதி பாண்டாமிரத்தில் இருப்பது அப்படின்னாலும் 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். ஸோ தனஸ்தானத்தை கை வச்சுன்னா கரெக்டாக புரியும். தனஸ்தானத்துக்கு 6 கூடிய அதிபதியாக சுக்கரன் வருவார், 8 கூடிய அஷ்டமாதிபதியாக தான் சந்திரன் வருவார். இந்த 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு ஆப்போசிட் பிளானட் யாருன்னா சுக்கரனும் புதனும் சந்திரன் தான். ஸோ அந்த 3 பிளானட்டும் 1 கூடிய லக்கணத்துக்கு பாண்டாமிரத்தில் நிற்கிறனால ஸோ ஸ்தானத்திற்கு அந்த பொருளாதாரத்துக்கு சற்று வீழ்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்றது விதிப்பயணம் அந்த இடத்துல நிற்கும். ஸோ அதனால தான் இந்த புதனில் சந்திரன் புதனில் செவ்வாய் அப்படின்றது நல்லா இருக்காது. ஏன் நல்லா இருக்காது, எதில் நல்லா இருக்காது, பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி ஏற்படும், பொருளாதாரத்தில் சரிவு நிலை ஏற்படுத்தணும் அப்படின்றது விதிப்பயணம் அந்த இடத்துல நிற்கும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் நன்மையாக நல்லது செய்யுமா தீமையை செய்யுமாம்னா அந்த கிரகம் நன்மையாக தீமையான்னு பார்க்கக்கூடாது, அந்த கிரகம் நிலை என்ன அப்படின்றது தான் பார்க்கணும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.